அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. யோக ரகசியம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. யோகமும் அதிர்ஷ்டமும் அனைவருக்கும் கிடைக்கப் பெறட்டும். சிவாய நம. ஒவ்வொரு மாதத்துடைய தினப்பலன், ஒவ்வொரு நாளும் சிறப்பான தகவல்களை ஜோதிடம் ஆன்மீகம் சார்ந்து அழகாக நம்ம சொல்லி வந்துட்ருக்கோம். இந்த வருகின்ற ஆகஸ்ட் 2026 ஆகஸ்ட் 1ஆம் தேதி சனிக்கிழமை பிறக்கக்கூடிய ஆடி 16ஆம் தேதி மிக சிறப்பான விசேஷமான அமைப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது உலக தாய்ப்பால் தினம் அப்படின்னு ஒவ்வொரு தினத்திற்கும் ஒரு விசேஷ அமைப்பு உண்டுங்க. அதாவது வாழ்க்கையில் உலகம் சார்ந்து ஒவ்வொரு விஷயமும் நமக்கு ஏதாவது சொல்லுவாங்க, அல்லது யாரோடைய நினைவுகள், அல்லது ஒரு ஆன்மீகம் சார்ந்த கோயில் வழிபாட்டு முறைகள், இப்படி பண்பாடு கலாச்சாரம் அப்படின்னு ஒரு இணைவோடு தான் நம்ம ஒவ்வொரு நாட்களையும் தமிழ் மாதமாகட்டும் அதற்கு வரக்கூடிய ஆங்கில மாதத்துடைய தேதியை நம்ம எடுத்து சொல்லிக்கிட்டே வரோம். தினமும் இந்த 3 நிமிஷம் நீங்கள் கேட்கக்கூடிய பலன் ஏதாவது ஒரு புதுமையான விஷயத்தை உங்களுக்கு உணர்த்துங்க. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய குணமும் பக்குவமும் கண்டிப்பாக வேணும். ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது இந்த ஆடியும், அதுக்கடுத்து முகூர்த்த மாதம் தமிழ் மாதம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவணி. அப்போ இந்த ஆவணி மாதம் சிறப்பான விசேஷத்தை சொல்லக்கூடிய அமைப்பு. தொடர்ந்து தினமும் கேளுங்க. மிக அற்புதமான நட்சத்திரத்தோடு பிறக்கக்கூடிய அமிர்த யோகத்தோடு பிறக்கக்கூடிய இந்த மாதம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிழமையில் நம்ம பிறந்திருப்போம். திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, இப்படி கிழமைநாதன் அப்படிங்கிறது நவகிரகத்துடைய தத்துவார்த்தம் ரெண்டையுமே சொல்லலாம். ஏன்னா இப்போ திங்கள் அப்படின்னா சந்திர பகவானையும், செவ்வாய் அப்படிங்கிறது நமக்கு பூமிக்காரகனான செவ்வாய் அங்காகர பகவானையும், புதன்கிழமை புதனுடைய அதிபதியான அந்த புதன் கிரகத்துடைய அமைப்பையும், வியாழக்கிழமை குருவுடைய அமைப்பையும், வெள்ளிக்கிழமை சுக்கிரனுடைய அந்த கிரகத்துடைய தாற்பரியத்தையும் சொல்லக்கூடிய அமைப்பு. சனி பகவான் சனிக்கிழமையே நமக்கு வச்சுருக்காங்க. ஞாயிறு அப்படிங்கிறது சூரியனுடைய அமைப்பை சொல்கிறோம். இப்படி ராகு கேது சாயா கிரகமாக அதனை நம்ம கணக்கிலேயே நம்ம எடுத்துக்கிறதில்ல. ஸோ ஒவ்வொரு கிழமையில் நாம் பிறக்கக்கூடிய கிழமையை மதிக்கணும், திதியை வழிபாடு எடுக்கணும், அதே போல் நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை செய்யணும். இதெல்லாம் நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரத்தில் ஒன்றுங்க. தமிழனா நம்மளுடைய ஆன்மீக சிந்தனையோட இந்து தர்மத்தோட சனாதன ஒரு அமைப்பில் பிறந்த நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தொடர்ந்து நம்ம செய்யணும். அப்போ முதல் தேதி தமிழாக இருக்கட்டும் அல்லது ஆங்கில தேதியாக இருக்கட்டும், கிரக சூழ்நிலை அந்த கோச்சார கிரகத்துடைய அமைப்பின்படி நம்மளுடைய நட்சத்திரத்தை எடுத்து நீங்கள் அர்ச்சனை செஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது உங்களுடைய இஷ்ட தெய்வமாக இருக்கலாம் அல்லது குலதெய்வ வழிபாடாகவும் இருக்கலாம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் தவறாமல் இந்த சேனலை நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.